அமுதம் பால் தேவ அமுதம் போன்றது. பிறந்தது முதல் மயான வரைக்கும் பால் தேவைப்படுது. பால் இல்லாத எந்த விசேஷமும் நடக்கல, எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அப்பேற்பட்ட பாலை வீட்டுக்கு கொண்டு ஊற்ற வேண்டியிருக்கு. பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு. சில வீட்டில் பைய கட்டி தொங்க போடுறாங்க, சில வீட்டில் பாத்திரத்தை வச்சிடறாங்க, ஊற்றிட்டு போட்டுட்டு போக வேண்டியது. ஆனா பாலை வீடு கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. பாலா போன சாராயத்தை எந்த சந்துக்களை வச்சாலும் கண்டுபிடிச்சிடறேன் மனுஷன். என்னத்தை சொல்ல எப்படி போயிருச்சு பாருங்க. நீங்க கீழடி அகழ்வாய்வு சொல்லுது தமிழன் வாழ்ந்தான் என்பதுக்கு வரலாற்று சான்று. தமிழன் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்னா எடுத்து செய்தித்தாள்கள்ல தொலைக்காட்சிகள்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கு இல்லையா? தமிழன் வாழ்ந்ததுக்கான வரலாற்று சான்று இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம், பெருமைப்படுறோம். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு 300 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டுனா என்ன கிடைக்கும்? பாட்டில் தான் கிடைக்கும். நினைச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாடு முழுவதும் எந்த இடமும் பாக்கி இல்ல பாட்டில் இல்லாத இடம். காசு உங்கோட்டு சம்பாதிக்கிற நீங்க வாங்கி குடிங்க, உங்களை வேண்டாங்கல. அந்த பாட்டில் கண்ட இடத்துல போட்டு உடைக்கிறீங்களே, நாளைக்கு நீங்களே இல்லை உங்க அண்ணன் தம்பி மாமே மச்சான் சொந்த பந்தம் தாய உள்ள யாரேனும் அதில் நடக்கலாம் தானே. கம்மா கரை வயக்காடு வரப்பு குளம் குட்டை ஏரி பாலக்கட்டை எந்த இடமும் மிச்சமுள்ள எல்லா இடத்துலையும் பாட்டில் நிறைந்து விட்டது. இந்த சாதனையெல்லாம் யாருக்கு பெருமை? அரசாங்கத்துக்கு தான் பெருமை. அரசாங்கமே சாராயம் விற்கிது, யாரு கேப்பா? சாராய கடை வேணாம்னு 100 பேர் போராடினா வேணும்னு 150 பேர் போராடுறேன். உருப்படுமா நாடு? என்ன செய்யறதுக்கு வழி இல்லையா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. டாஸ்மாக்னு பேரு. டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? உணவு பொருள் விற்கணும். டாஸ்மாக்னா நுகர்பொருள் வாணிப கழகம், அதான் அர்த்தம். நுகர்பொருள் வாணிப கழகம். நுகர்பொருள் வாணிப கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு அரிசி பருப்பு தானே விற்கணும், சாராயமே விற்கிறாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நம்ம அதெல்லாம் அந்த அளவுக்கு தாங்காது. யாரு கேட்பா? யாரும் கேட்கலையே. 110 ரூபாய் தொடப்போகுது பெட்ரோல் டீசல் விலை, எரிபொருள் எண்ணெய் விலைகள். வாயில பூரா பசையை ஒட்டிட்டு உட்காந்துருச்சு ஆள் பூரா. யாரும் கேட்கல. எதை பத்தியும் கவலை இல்லை. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடகம். இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு. நமக்கு என்ன? சில பேர் நினைக்கிறீ நீங்களே வந்தியெல்லாம் 2 பாட்டை பாடினீங்களா, உங்க வேலையை பார்த்துட்டு போவீங்களா, சம்பளத்தை வாங்கி. அப்படி போக முடியல. எல்லாரும் போல நம்மால் இருந்து விட்டா காரணம் இல்லையா? ஊர் ஓடும்போது ஒத்து ஓடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓடுற எல்லாரும் வேடிக்கை பார்க்காது. எவனாவது ஒருத்தன் திரும்பினா ஏன் திரும்புறான்னு கேள்வி கேட்கணும். அது மாதிரி ஒரு சிறப்பு ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் நல்ல விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடக்கணும். அதுக்காகத்தான் பாடுபடுறேன். அப்ப உள்ள கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னாரு. இந்த உடம்பை வச்சே கோயில் கட்டினதான் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆலயம். மனுஷன் சராசரி விடக்கூடிய மூச்சு 21,600. அங்கே வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. மனிதனுடைய உடம்புல 72,000 தசை நாறுகள் நரம்புகள். அந்த கோவிலில் அந்த ஓட்டுக்கு அடிக்கப்பட்ட ஆணிகள் 22,000. இந்த உடம்புல நவதுவாரம் 9 ஓட்டை. அந்த கோயிலில் 9 வாசப்படி. எல்லா கோயிலையும் கதவை திறந்த உடனே சாமி கண்ணுக்கு தெரியும் கருவறை. ஆனா நடராஜ பெருமானுடைய ஆலயம் சிதம்பரம்